என்ன பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறணும். அந்த பேசிக் இனிஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை லேர்ன் பண்ணிக்கிறணும். எதுலனாலும் புகுந்து பண்ணலாம், அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நியூமராலஜி பார்க்குறேன், வெறும் நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கிறேன். வெறும் நியூமராலஜி பார்த்தா வெறும் 40 வருஷம் எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் சாதாரண ஆள் இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல ஒருத்தர் அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டு தான் வேலை செய்வார், சூப்பர்வைசர் வேலை செய்வார். நம்மளை டச் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது திரும்பி பார்த்தாக்கா கொஞ்சம் வருஷம் தான் அவருக்கு பேரை போட்டு அவர் கொடுத்தோன்னா அவர் பெரிய பில்டர் ஆகிடுவார். அது மாதிரி தான் நான் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களை தூக்கி விட்ட ஆளுங்க தான் இன்றைக்கி வேல்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள தூக்கி விடுறது ஆசை. அவங்க ஏற்கனவே கோடீஸ்வரனை போய் கோடீஸ்வரன் ஆக்குறது ஒன்றும் பெரிய திறமை இல்லை. வெறுங்கை வீசிட்டு வராங்க பாருங்கள், அவங்கள கோடீஸ்வரன் ஆக்குறது, அந்த வேலை தான் நான் அதிகமாக செய்வேன். அதனால் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், ஒரு பிஸ்னஸ் மேனை நீங்கள் உள்ளே நுழையிறீங்க, அதில் முதல்ல நீங்கள் ஜெயிக்கணும், அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீ இப்போ சொல்கிறதெல்லாம் ஃபாலோ கரெக்டாக பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் முதல்ல லேர்னிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ பேசிக் என்னென்னங்கிறது அதெல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க.